திருச்சிற்றம்பலம். கற்றவர் தேருவல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன குற்றமில் செந்தமிழ் கூறவல்லார். குற்றமில் செந்தமிழ் கூறவல்லார் பற்றுவர் ஈசன்போர் பாதங்களே. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திரு அம்மானை 5வது பாடல். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழுத்துவித்து வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை, இதனுடைய பதவுரை. கல்லாத மனமுடைய கல் போன்ற மனமுடைய இழிந்த எண்ணெய் வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் வல்லமையை ஆள்கின்றவனும் சௌந்திரபாண்டியனும் திருப்பெருந்துரையனுமாகிய சிவபெருமான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி பித்து உண்டாக்கி, பிச்சுன்னா அந்த இடத்துல பித்து உண்டாக்கி கல்லை பிசைந்து கனியாகச் செய்தது போல என் நெஞ்சை கனிவித்து தன் கருணை வெள்ளத்து அழுத்தி தன் அருள் வெள்ளத்தில் மூழ்குவித்து வினைகடிந்த வேதியனை என் வினைகளையெல்லாம் நீக்கிய மறையவனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் தில்லை நகரில் புகுந்து சிற்றம்பலத்தில் நிலையாக உள்ளவனுமாகிய ஒல்லை விடையானை விரைந்து செல்லும் காளை ஊரியை உடையவனை அம்மானை பாடுதுங்கான் அம்மானை பொருளாய் அமைத்து பாடுவோம். இந்த பாட்டினுடைய சிந்தனைகள். கல் ஆம் மனத்து கடைப்பட்ட நாயேனை, கல்லை போன்ற மனதை உடைய கடைப்பட்ட நாய் போன்றவனாகிய என்னை என்று பொருள். இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை நிகழ்ச்சிக்கு முன்னதாக அவருடைய பக்குவம் எவ்வாறு இருந்தது, மனநிலை எவ்வாறு இருந்தது என்று இந்த பாடலிலே தெரிவிக்கிறார். திருப்பெருந்துறை நிகழ்ச்சிக்கு முன்னதாகவும் திருப்பெருந்துறையிலே சிவபெருமானை குருநாதனாக கண்டு அவரிடம் உபதேசம் பெற்ற பிறகு தனது நிலை மாறியதையும் இந்த ஒரு பாடலில் தொகுத்து அவர் வழங்குகிறார். அதற்கு முன்பு அவருடைய மனம் கல்லை போன்று இருந்தது. கல் ஆம் மனம், கல்லை போன்ற மனம் இழிந்த நாய் போன்ற தன்மையுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்றார். கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை. மாணிக்கவாசகர் சிறிய வயதிலேயே கல்விகளில் சிறந்து விளங்கினார். அதோடு கூட ஒரு சேனை தலைவராக படை நடத்தும் திறமைகளையெல்லாம் அவர் கை கொண்டார். ரத கஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனை, ரதத்தினாலே செலுத்தக்கூடிய படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை எல்லாவற்றையும் செலுத்தக்கூடிய திறமை பெற்றிருந்தார். உலகியற் கல்வியும் நன்றாக படித்திருந்தார். அதுபோலவே திருமுறைகளையும் சாத்திர நூல்களையும் அவர் மிக நிறைவாக கற்றிருந்தார். அவர் சிறிய வயதாக இருக்கும் பொழுதே அவருடைய கல்வி திறமையும் மற்ற செயலாற்றல்களும் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்தது. அதன் காரணமாகவே மன்னன் அவரை அழைத்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை கொடுத்து அவரை தனது முதன் மந்திரியாக மாற்றினான். அதோடு கூட தனக்குள்ள எல்லா விதமான அதிகாரங்களையும் அவருக்கு கொடுத்து தனக்கு பக்கத்திலேயே அமைச்சராக வைத்திருந்தான். அப்படி கல்வி கேள்விகளெல்லாம் சிறந்தவராக இருந்தும்
உலகியல் அனுபவங்களெல்லாம் சிறந்தவராக இருந்தும் கூட அவருடைய மனம் கல்லை போன்று கனியாமல் இருந்தது. அப்போ இறைவனை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு மனம் உருக வேண்டும். அப்படி மனம் உருகினால்தான் சிவஞானத்தை நம்மாலே உணர முடியும். சிவபெருமானை பார்ப்பதற்கு முன்பு மனம் கல்லை போன்று இருந்தது, மனம் உருகாமல் இருந்தது, நெகிழ்ச்சி அடையாமல் இருந்தது. அப்பொழுது சிவஞானத்தை அவரால் உணர முடியாமல் இருந்தது. அவர் எவ்வளவோ பாடுபட்டார். கல்வியினால் என்ன பயன் அப்படின்லாம் ஆராய்ந்து பார்த்தார். திருக்குறள் மேலான நூல்களெல்லாம் பார்த்தார். கற்றதனாலாய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொடாரியனின் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய மனம் கல்லாக இருந்ததை அவராலே கல்வியினாலே கணிவிக்க முடியவில்லை. எல்லா நூல்களையும் கற்றதனாலாய பயனன்கொள், எல்லா நூல்களையும் கற்றவர்களுக்கு அந்த கல்வி அறிவினாலே என்ன பயன் அப்படின்னா, பயன் என்னன்னா மெய்யாகவே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய சிவபெருமானது நல்ல திருவடிகளை தொழாவிட்டால் கல்வியினால் பயனில்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் எவ்வளோ முயன்று பார்த்து மனதை நெகிழ்விக்கவும் அதை உணர்வுபூர்வமாக மாற்றவும் அவர் முயன்றார். அவருக்கு நிறைய அனுபவம் இருந்தது. மன்னருடைய அமைச்சர் இல்லையா, நல்ல அனுபவம் இருந்தது. முடியவில்லை. பெரியவர்களெல்லாம், உலகத்தில் உள்ள பெரியவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த மானுட வாழ்க்கை இறைவனை அடைவதற்காகவே கொடுக்கப்பட்டது, சிவ வழிபாடு செய்வதற்காகத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வான உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் மண் உலகத்துக்கு வருகிறார்களாம், வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மானுட பிரிவு அதுதான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவர்களே மனித பிறவி எடுத்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து சிவபூஜை செய்ய வேண்டும், நல்ல சாத்திர தோத்திரங்களை எல்லாம் கற்க வேண்டும் என்று வான உலகத்திலிருந்து கீழே இறங்கி வராங்க. ஆனால் இங்கு இருக்கின்றவர்கள் சிவ வழிபாடு செய்யாமல் சாத்திர தோத்திரங்களை எல்லாம் பயிலாமல் இருக்கிறார்களே அப்படின்னு நம்முடைய அருளந்தி சிவம் சொல்லுகிறார். வானிடத்தவரும் வந்து மண்மேல் அரண்தனை அர்ச்சிப்பர், ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் அறியாரன்றோ உணராரன்றோ. ஒன்றையும் உணராமல் இருக்கிறார்களே அப்படின்னு ரொம்ப மனம் கசிகிறார். ஆகவே கல்வியினாலே என்ன பயன் அப்படின்னா, கல்வியினாலே ஒருவனுக்கு, நம்ம இதை திரும்ப திரும்ப கூட சொல்லியிருக்கிறோன்னு நினைக்கிறேன், கல்வியினாலே ஒருவனுக்கு ஒழுக்கம் நிலை பெற வேண்டும். படித்தான்னா அவன் ஒழுக்கத்தோடு வாழறான். ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவனை தான் கல்வி கற்றவன் என்று பெரியவர்கள் மதிப்பார்கள். அந்த ஒழுக்கம் அவனுக்கு எல்லா உயிர்களிடத்தும் அன்பை தரும், அன்பு வாழ்க்கை கிடைக்கும். அந்த அன்பின் காரணமாக அவன் அதையும் தாண்டி எல்லா உயிரிடமும் தனது சொந்தக்காரர்கள் அல்லாதவர்கள், இரத்த கலப்பு இல்லாதவரிடம் கூட அவன் அன்பை செலுத்த ஆரம்பிப்பான். அப்பொழுது அருளாக அவன் மலரும் அந்த வாழ்க்கை. அந்த அருளிலே அவன் யார் ஒருவன் திளைத்திருக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு இந்த உலகத்தினுடைய உண்மை புரிந்து உலகத்திலே பற்றற்ற தன்மை துறவு வரும். அதனால் அவனுக்கு வீடு பேர் கிடைக்கும். இப்படி வரிசையாக பார்த்தா கல்வியில் ஆரம்பித்து எங்கே போய் முடியும்? வீடு பேர் அடைவதில் முடியும். கல்வி கற்றதுனால பயன் என்ன? அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், கற்றதனாலாய பயனன்கள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இறைவனை தொழாவிட்டால் கற்ற கல்வியினாலே எந்த விதமான பயனும் இல்லை. ஆகவே அவர் பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். அப்படி முயற்சிகளை எடுத்துக்கொண்டும் கூட அவருக்கு அந்த மனமானது கசியவில்லை. ஆனால் சிவபெருமானை அவர் திருப்பெருந்துறையிலே கண்டார். சிவபெருமான் இவரை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறை எழுந்தருளினான், குருந்த மரத்தடின் கீழே எழுந்தருளினான். அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த அந்த வினாடியே இவ்வளவு பிரயாசைப்பட்டு கஷ்டப்பட்டு கல்லை போன்ற இருந்த மனதை நெகிழ்வித்து அதை கனியாக மாற்ற வேண்டும் என்று அவர் முயற்சியெல்லாம் பண்ணி தோல்வியுற்ற நிலையிலே சிவபெருமானை பார்த்த உடனேயே அந்த மனம் கனிந்து விட்டது. அப்போ சிவபெருமான் வினாடி காலத்தில் கல்போன்று இருந்த மனதை பிசைந்து அதன் பிறகு அதை கனியாகவும் மாற்றி கல்ல கனியாக்கம் அந்த வித்தியை அவன் செய்தான். என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தான் என்பதை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை
வல்லாளன், இனிமேல் செய்யக்கூடிய காரியம் வலிமையுடையவன், திறமையுடையவன் அர்த்தம். வல்லமை ஆள்கின்றவனும் சௌந்தரபாண்டியனும். தென்னன் அப்படின்னா மதுரையாகிய தென்னாட்டை ஆண்டவன். மதுரை தென் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தலைநகர். அங்கே சௌந்தரபாண்டியனாக சென்ற வகுப்புலலாம் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சௌந்தரபாண்டியனாக அங்கே அரசாட்சி செய்தார், மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்டு. அப்படிப்பட்ட பாண்டி நாட்டை ஆண்ட சிவபெருமானும் திருப்பெருந்துறையிலே உரைகின்றவனுமாகிய சிவபெருமான் வல்லாளன். அவன் திண்மையானவன், வலிமை மிக்கவன், திறமை மிகுந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏன் அவனை வல்லாளன் என்று சொல்கிறார், வல்லமை ஆளுகின்றவன் அப்படின்னு சொல்கிறார், திறமை மிக்கவன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக யோசனை பண்ணி பாருங்கள். கல் இருக்கிறது. அந்த கல்லை நாம் அதை கெட்டியாக அதை நொறுக்கினால் தூள் தூளாக தான் வரும், மண்ணாக வரும். அது ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கு அந்த கல்லை கையால் பிசைந்து மண்ணாக மாற்றுவது முடியாது. அவன் ஏதாவது ஆயுதங்கள் வைத்து கொண்டு தான் செய்ய வேண்டும். ஆனால் சிவபெருமான் கல் போன்று இருந்த மனதை என்ன செய்தானா, பிசைந்தானான். கல்லை பிசையக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் உண்டு. அப்படி பிசைந்து அதை என்ன மாற்றினான்னா, கல்லை கனியாக மாற்றினான். எல்லாம் அற்புதங்கள், நடக்காத விஷயம். சிவபெருமான் ஒருவனால் தான் அதை செய்ய முடியும். கல் போன்ற மனம், அந்த கல் போன்ற மனதை நன்றாக பிசைந்து அதை கனியாக்கினான். அப்போது அந்த கல் போன்ற அந்த மனம் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனதிலே அறியாமை மிகுந்திருந்தது. எப்பொழுது ஆணவ மலம் வருகிறதோ அந்த இடம் ஜடமாக மாறிடும் இல்லையா, அறிவு இச்சை செயல்கள் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த கல் போன்று இருந்த ஆணவ மலத்தை நீக்கினான். அது இப்போ நீக்கிறதுன்னா ஒட்டிகிட்டு இருக்குது, உயிரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது அறியாமை. அப்போ அதை நீக்கணும்னா என்ன செய்யணும்? அப்போது ஒரு சாதாரண ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு கட்டி இருக்கு உடம்புல அப்படின்னா, அதை நீக்குவதற்கு மருத்துவர் முதல்ல குளோரோஃபார்ம் கொடுப்பார் இல்லையா, மயக்க மருந்து கொடுப்பார். அதுபோல் சுவாமி என்ன செய்கிறான்னா, இந்த ஆணவ மலத்தை இந்த உயிரிலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ பிரித்தாதான் இந்த மனதை கணிவிக்கலாம். இப்போ இறைவன் மேலே அன்பு வரலைன்னா அறியாமை மிகுந்து இருக்கிறது. இறைவன் செய்த உதவிகளெல்லாம் நம்ம நினைக்காமல் இருக்கிறோம். அப்போ இறைவன் செய்யக்கூடிய எல்லா அருளி செயல்களையும் கருணையையும் நம்ம நினைக்கணும்னா, நம்ம மனதிலிருந்து அறியாமை மெல்ல மெல்ல விலகி உண்மை நமக்கு புலப்பட வேண்டும். அப்படி உண்மை புலப்படாமல் இருக்கிறதுனால அந்த மனம் இறைவனை நினைக்க மாட்டேங்குது. இப்போ சிவபெருமான் என்ன செய்கிறான்? பிச்சு ஏற்றி பித்து உண்டாக்கி அவன் என்ன செய்தான்னா, கடவுள் பித்து உண்டாகும்படி செய்தான். அவன் தன்னையே நினைத்திருக்குமாறு செய்தான். அப்படி நினைத்திருக்குமாறு, அதாவது பார்க்குறது எல்லாத்தையுமே சிவபெருமானாக பார்க்குற மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக அவரிடம் இருந்த ஆணவமலமாகிய அறியாமை அவரை விட்டு விலகியது. இப்போ இறைவன் அந்த மயக்க மருந்தை செலுத்தி அவரிடம் இருந்த அறியாமையை நீக்கினான், கல்லை பிசை. அதன் பிறகு ஒரு காரியம் செய்கிறான். முதல்ல மனதில் இருந்த அறியாமையை நீக்கினான். வலிமையான திறமை படைத்தவனாக இருந்தபடியால் அவர் அதை செய்தான். அதோடு கூட அப்படி நீக்கிவிட்டு இப்பொழுது அந்த அறுவை சிகிச்சையை செய்கிறான். ஆணவமலத்தை நீக்கிவிட்டு அந்த கல்லை பிசைகிறான். அப்போ தான் அவருக்கு அதனால் ஏற்படுகின்ற துன்பம் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக அந்த கல்லை பிசைந்து கனியாக செய்தது போல என் நெஞ்சத்தை அவன் கணுவித்தான். சிவபெருமான் இப்போ என்ன அதனுடைய பொருள் என்ன? ரொம்ப கெட்டியாக, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல், அன்பு இல்லாமல், இறைவனிடம் அன்பு இல்லாமல் இருந்த அந்த நெஞ்சை இறைவன் தன்னுடைய அளவில்லாத கருணையினாலே தன்னை அறியாமல், அதாவது தனக்கு எந்த விதமான துன்பம் உண்டாகாதபடி மயக்கத்தை வருவித்து எனக்கு அந்த ஆணவ மலத்தை நீக்கி என் மனதை அன்புடையதாக செய்தான். கல்லை பிசைந்து கனியாக்கி. இந்த கல்லை பிசைந்து கனியாக்குதல், கல்நார் உரித்தல் அப்படிங்கிற செய்தியை திருவாசகத்தில் பல இடங்கள்லையும் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். கல்நார் உரித்த கனியே போற்றி, போற்றி திருவகல்ல இந்த சொல்லு. கல்நார் உரித்த கல்லில் நார் உரிப்பாராம் சாமி. முடியுமா? முடியாத காரியங்கள், இதெல்லாம் அற்புதங்கள். கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாகிய. கல்லை மென்கனியாக்கும், கல் போன்று இருக்கின்ற என்னுடைய மனதை மென்மையான கனியாக மாற்றி
உன்னுடைய திருவடிக்கு என்னை அன்பனாக்கினாய் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். அது திருச்சதகத்தில் கல்நார் உரித்தென்ன என்று இன்னொரு இடத்துலையும் சொல்லுகின்றார். அதுபோல் நம்மிடம் இருக்கின்ற பசுபோதத்தை நீக்கி பதிபோதமாக மாற்றி அமைத்தான் சிவபெருமான். கல்லை பிசைந்து கனியாக்கி, அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சில பழங்கள் முழுதுமாக ஒரே சுவையாக இருக்காது. ஒரு இடத்துல கொஞ்சம் புளிப்பு இருக்கும், இன்னொரு இடத்துல நல்லா இனிக்கும். இந்த மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாம்பழத்தை ஒரு பக்கம் சாப்பிட்டோம்னா இனிப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும். இவருடைய மனம், இந்த உலகாயப்பட்ட மனம், இந்த மனதை பிசைந்து அவனுடைய அருளிச் செயலினாலே கனியாக மாற்றினான். கனியாக மாற்றிய பிறகு அப்படியே வச்சுட்டான்னு வச்சுங்களேன், இது பழையபடி பழைய மாதிரி வந்துடலாம், உலகாயத்தை நினைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆகவே என்ன பண்ணான்னா, அந்த கனிந்த அந்த பிசைந்த அந்த கனியை தூக்கி தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழுத்தினான். எப்படி ஒரு பழத்தை துண்டு துண்டாக வெட்டி தேனுக்குள்ளே போடுறோம் இல்லையா, அப்போ தேனில் ஊறின பிறகு அந்த பழமானது தன்னுடைய எல்லா விதமான சுவைகளையும், அதாவது வேண்டாத சுவைகளை எல்லாம் இழந்து அது முழுதும் இனிப்பாகவே மாறிடும். இப்போ புளிப்பு இருந்ததுன்னா புளிப்பெல்லாம் மாறிடும். அதுபோல் இந்த மனதை என்ன பண்ணான்னா, கொண்டு போய் தன்னுடைய கருணை வெள்ளத்திலே அழுத்தி வைத்தான். இப்போ குல்கந்து அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே ரோஜா பூ இதுக்குள்ளே ஊறுது பாருங்கள். அது மாதிரி கல் போன்ற மனதை தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழுத்தி வைத்தான். ஒருவேளை வெளியே வைத்தால் அழுகிவிடும், தேனில் போட்டால் எதுவும் வீணாக போகாது. ஆகவே தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழுத்தி வைத்து அந்த அருளாகிய வெள்ளத்திலே மூழ்கும்படி செய்தான். அப்படி இருந்ததுனால இந்த மனம் என்ன ஆயிட்டுன்னா, மீண்டும் உலகியலில் சிக்காமல் சிவனையே சிந்திக்க ஆரம்பித்தது. இறைவன் இங்கு ரசவாதம் செய்கிறான். அவனை பார்ப்பதற்கு முன்பு கல் போன்றிருந்தது மனது. அந்த கல் போன்றிருந்த மனதை தன்னுடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் அதை கல்லை பிசைந்தான், அதை கனியாகவே மாறச் செய்தான். கல்லை கனியாகவே மாறச் செய்தான். அதில் பல்வேறு சுவைகள் இருக்கும் என்பதற்காக தன்னுடைய கருணை வெள்ளத்திலே அழுத்தி அதை முழுதுமாக இனிப்பு சுவையாக மாற்றி அமைத்தான். அதன் காரணமாக அவருக்கு என்ன நேர்ந்ததுன்னா, அவர் இதுவரையிலும் உலகாயத்திலே சென்று கொண்டிருந்த மனமானது முற்றிலும் சிவச்சார்பு எய்து சிவனையே நினைத்து கொண்டிருந்தது. அப்படி சிவனையே ஓயாமல் நினைத்து கொண்டிருந்ததினால் என்ன நேர்ந்தது, என்ன அதனால் பலன் ஏற்பட்டது அப்படின்னா, வினை கடிந்த வேதியனி. அப்படி அழுத்தி வச்சிருக்கிறதுனால வேற ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த மாணிக்கவாசகரிடம் இருந்த எல்லா விதமான வினைகளும் அவரை விட்டு நீங்கின. வினைகள் செயலிழந்து போய்விட்டன. அப்போ இணைகள் செயலிழந்து போனதுக்கும் பிறகு அங்கே பழைய வாத ஊரர் இல்லை, அந்த இடத்துல புதுவாத ஊரார் வந்து விட்டார். எல்லா வினைகளும் இல்லை, இப்போ வினைகள் இருந்து வினை கடிந்தாகிவிடும். வினையை கடிந்ததுன்னா வினையை அழித்து விட்டார். இவர் புளிப்பு சுவையுள்ள வேறு பலவேறு விதமான, அதாவது உண்மையாக அதிகமான இனிப்பு இல்லாத இருந்த இவருடைய மனதை அவர் தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழுத்தியதனால் முழுதுமாக இனிப்பு சுவையுடையதாக, கனிந்த சுவையுடையதாக, நெகிழ்ந்த இறைவன் மேல் நெகிழ்ச்சியான அன்பை உடையதாக அதை மாற்றி அமைத்ததன் காரணமாக அவருக்கு இருந்த எல்லா வினைகளும் அவரை விட்டு நீங்கின. வினைகள் அழிந்ததுனால மாணிக்கவாசகர் என்ன ஆயிட்டார்னா, அன்பு பிழம்பாக மாறி அமைந்தார். ஆக ஒரு வேதித்தல் என்று பொருள், வேதித்தல் என்று சொல்வார்கள், அதாவது வேறொரு பொருளாக மாற்றி அமைத்தல். சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையில் இருந்த மாணிக்கவாசகரை, அவர் அமைச்சராக இருந்தவரை தன்னுடைய பெரும் பக்தனாக அவன் மாற்றி அமைத்தான். அதே போல தான் கண்ணப்ப நாயனரை அவன் ஆட்கொண்ட பொழுது அவருக்கு மும்மலங்களும் அவரை விட்டு சென்றன, அவரை விட்டு நீங்கின, அன்பு பிழம்பாக தெரிந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். யாக்கை தன் பரிசும், அதாவது இந்த யாக்கைன்னா உடம்பு, இந்த உடம்பினுடைய தன்மை அவருக்கு தெரியவில்லை. யாக்கை தன் பரிசு, உடம்பே அவர் உணராமல் போய்விட்டார். இந்த உடம்புக்கு தூக்கம் உண்டு, பசி உண்டு, வலி உண்டு. 6 நாள் அவர் நின்றுக்கிட்டே இருக்கார். அப்போ உடம்பு வலிச்சிருக்காதா? தூக்கம் வந்திருக்கும் இல்லையா? பசி வந்திருக்கும் இல்லையா? ஒன்றுமே இல்லை. தன்னுடைய பசியை பற்றி அவர் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை. கால் நின்றுக்கிட்டே இருக்கமே, கால் வலிக்குதே, உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துக்கல. இறைவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று அவர் அலைந்து கொண்டே இருக்கிறார். இந்த பக்கம் அதுவும் பார்த்து கொண்டே இருக்கிறார். சுவாமிக்கு பசிக்குமே என்று ஆகாரம் கொண்டு வருகிறார்.
ஆனால் அவர் உண்ணவில்லை, யாருனாலும் அவர் தூங்கவில்லை, அவர் உடலுக்கு ஓய்வெடுத்து கொள்ளவில்லை. யாக்கை தன்பரிசும் வினையிரண்டும் சாறுமல மூன்று மர அன்பு பிழம்பாய் தெரிந்தார். அன்பு எப்படி ஒரு ஜோதி போல விளங்குமோ அதுபோல கண்ணப்ப நாயனார் விளங்கினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். அதே நிலை தனக்கு ஏற்பட்டது என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இப்பொழுது இவர் புளிப்பு சுவையுள்ள கல்லாக இருந்தார். அந்த கல்லை இவர் கனியாக மாற்றினார் சிவபெருமான். மாற்றி தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழித்து வித்தார். அதன் காரணமாக அவருடைய வினைகளெல்லாம் அவரை விட்டு நீங்கியது. அப்படி செய்தவன் யார் அப்படின்னு நமக்கு அவனுடைய எங்கிருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பக்தர்களுக்கே ஒரு குணம் உண்டு. நான் இறைவனிடம் இந்த அருளை பெற்றேன், அவன் எனக்கு இந்த உதவிகளையெல்லாம் செய்திருக்கிறான், அதனாலே நீனும் அவனிடம் சென்று அந்த அருளை பெற்றுக்கொள். நான் எப்படி அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கின்றேனோ அதே பேரானந்தத்தை நீனும் அனுபவிக்க வேண்டும், அதனால் அவரிடம் செல்லு அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? மாணிக்கவாசகரும் அதை சொல்லுகின்றார். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தை அழுத்துவித்து வினைகடிந்த வேதியனை. அப்படிப்பட்ட வேதியன் யார்? வேதியன் வேதமே வடிவாக உள்ளவன், வேதத்தை சொன்னவன், வேத சொரூபன். அப்படிப்பட்ட வேதியனை, வேதியனை இந்த இடத்துல வேதியனை என்பதற்கு ஒன்றை மற்றொன்றாக மாற்றியவன். அப்போ கல்லை கனியாக மாற்றினான், கருணை வெள்ளத்தை அழுத்தி வைத்தான். இந்த வேதகச் செயலை அவன் செய்திருக்கிறான். தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் தில்லை நகரிலே புகுந்து அங்கு இருக்கக்கூடிய திருக்கோயிலிலே பல அம்பலங்கள் இருக்கு. 5 அம்பலங்கள் இருக்கின்றன தில்லை கோயிலிலே. அதில் சிற்றம்பலம் என்ற ஒரு இடம், சிறிய இடம், சுவாமி நடராஜ பெருமான வீட்டில் இருக்கிற இடத்துக்கு சிற்றம்பலம் என்று பெயர். அங்கே புகுந்து அங்கேயே நிலை பெற்று விட்டானாம் சிவபெருமான். அதை சொல்லுகின்றார். எல்லா இடங்களிலும் சிவபெருமான் சுரூப நிலையில் வியாபித்து இருக்கிறான். அவன் எல்லா இடங்களும், இந்த இடத்துலையும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கான், சிதம்பரத்தில் மட்டும் இல்லை. அப்படிப்பட்ட சிவபெருமான் தில்லை நகரில் உள்ள கோயிலிலே திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அதுவும் எங்கே இருக்கிறார்னா சிற்றம்பலத்தில் இருக்கிறார். எப்பொழுதுமே மாணிக்கவாசகர் பல இடங்கள்லையும் சொல்லுவார், சிவபெருமான் மனிதர்களை ஆட்கொள்வதற்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தான். பல இடங்களுக்கு வந்திருக்கிறான். அதே மாதிரி வியாக்கரபாதர், பதஞ்சலி முனிவர் இவர்களுக்காக நடனமாடி காட்ட வேண்டும் என்பதற்காக அவன் தில்லை சிற்றம்பலத்துக்கு வந்தான் அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம். வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், தானே வந்து எனது உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அப்படின்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ சிற்றம்பலம் என்பது இறைவன் நடராஜ பெருமானாக ஆடக்கூடிய ஒரு சிறிய அரங்கம். அந்த சிற்றம்பலம் அங்குதான் நடராஜ பெருமான் ஆடுகிறான். அதை தவிர வேறு 4 அம்பலங்கள் இருக்கின்றன. 2வது கனகசபை. அந்த கனகசபைங்கிறது நீங்கள் தில்லை கோயிலுக்கு போய் பார்த்தா சிற்றம்பலத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய மேடையாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு கனகசபைன்னு பேர். சிற்றம்பலம் சாமி இருக்கிற இடத்துக்கு மட்டும் சிற்றம்பலம்னு பேர். அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிக்கு கனகசபைன்னு பேர். அந்த எதிரம்பலம்னு சொல்லுவாங்க அதை, கனகசபை. அடுத்தது சுவாமி நிறுத்தமாடுகின்ற இடம், கொடிமரத்தினுடைய தெற்கே அந்த இடம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல சுவாமி நடராஜர் திருவாதிரை போன்ற முக்கியமான நாட்களிலே அங்கே நடனமாடுவார். ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியினுடைய சன்னதி இருக்கிற இடத்துல 3வது சபை, நிறுத்த சபை இருக்கிறது. அதற்கு 4வதாக தேவசபை. தேவசபை என்பது சோமாஸ்கந்தர் முதலிய திருமேனிகளுக்கு இருக்குது. அதுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கு தேவசபைன்னு பேர். அங்கே 1000 மண்டபம் இருக்கிறது, அதுக்கு ராஜசபை அப்படின்னு பேர். மொத்தம் 5 சபைகள் இருக்கின்றன. 1 சிற்சபை, கனகசபை, நிறுத்த சபை, தேவசபை, ராஜசபை அப்படின்னு 4 சபைகள் இருக்கின்றன. இங்கே சிவபெருமான் அந்த சிற்றம்பலத்தில் வந்து புகுகிறான். அந்த புகுகிறான் என்று சொல்வது சரியா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். சிவபெருமான் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்து வந்து புகுந்தானா அப்படின்னா இல்லை. சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறான். புதிதாக ஒரு இடத்துல வந்து அவன் புக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாமல் இருந்தால் தானே அவன் புதுசாக வந்தான்னு சொல்லலாம். அந்த புகுந்து என்பதற்கு இருந்து என்று பொருள் கொள்ள வேண்டும். தில்லை நகர் இருந்து, சிற்றம்பலம் அப்படி இருந்தானே அவன்
இந்த திருமேனிக்கு வருவதற்கு முன்பு சொரூப நிலையில் அவன் இருந்தான். சொரூப நிலையில் இருந்தவன் இந்த வியாகரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் அருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் திருநடனம் செய்வதற்காக, ஆனந்த நடனம் செய்வதற்காக தில்லைக்கு எழுந்தருளினான். உருவமாக வந்து எழுந்தருளினான். அப்படி எழுந்தருளினவன் அந்த உரு கறந்து மறுபடியும் அங்கே போயிட்டானா அப்படின்னா, தன்னுடைய சொரூப நிலைக்கு போனான்னா அப்படி போகலை. தில்லை சிற்றம்பலம் மண்ணும்னா நிலை பெற்று இருக்கும். ஏன் நிலை பெற்று இருக்கிறான்? அங்கேயே சிவபெருமான் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் தன்னை வந்து வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ அருளாளர்கள், எவ்வளவு அருளாளர்கள் தோன்றி இருக்கிறார்களோ, நம்ம சைவர்களுக்கெல்லாம் கோயில் என்று சிறப்பித்து வழங்கப்படுகின்ற தில்லை நகருக்கு எல்லா அடியார்களும் சென்றிருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து முற்றிலும் தன்னை இழந்து அந்த அருள் வெள்ளத்தில் மூழ்கினார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக, குணமொரு 3 திருந்து சாத்விகமே ஆக, இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் அப்படின்னு. அது மாதிரி அப்பர் பெருமான் அங்கு சென்று இறைவனை தரிசித்து ஆனந்த கண்ணீர் பெருக்கினார். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் அப்படி செய்திருக்கிறார்கள். இன்னமும் இந்த காலத்திலேயும் அடியார்களெல்லாம் அங்கு சென்று அவனிடமிருந்து அருளை பெற்று ஞானத்தில் அவர்கள் மிக்க உயர்ந்த நிலையை எய்துகிறார்கள். அப்படி எல்லா அடியார்களுக்கும், இனி வருகின்ற அடியார்களுக்கும் கூட அருள் புரிவதற்காக அவன் திருமேனி தாங்கி அங்கேயே இருக்கிறான். அங்கேயே மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்றிருத்தல். ஆகவே வழிபாடு செய்து உய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கிறான். அதோடு கூட சிவபெருமான் அங்கு பஞ்சாக்கர திருமேனி கொண்டு இருக்கிறான். சிவபெருமானை பற்றி நமது திருநடனம் மிக உயர்ந்த ஒரு வடிவம். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய மூர்த்தங்களில் அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் பல்வேறு தத்துவ கருத்துக்கள் இருக்கின்றன. அவனுடைய நமசிவாய என்ற மந்திரம் அவனுடைய உடம்பிலே இருக்கிறது. அவனுடைய திருவடியிலே நகாரம் இருக்கிறது. அவனுடைய திரு வயிறு இருக்கிறதே, அதில் மகாரம் இருக்கிறது. திருத்தோளிலே சிகாரம் இருக்கிறது. திருமுகத்திலே வகாரம் இருக்கிறது. முடியிலே யகாரம் இருக்கிறது. நமசிவாய அப்படின்னு வரும். அதே மாதிரி சூக்கும் 5 எழுத்து, சிவாய நம என்ற 5 எழுத்தும் அவனுடைய திருமேனியிலே இருக்கு. அவன் உடுக்கை ஏந்தி இருக்கிறான் கரம், அது சிகாரத்தை குறிக்கிறது. இன்னொரு கரம் வீசி இருக்கிறான், இப்படி வீசி இருப்பான் பார்த்துருக்கலாம், அது வ என்ற எழுத்தை குறிக்கும். அதோ அபயகரம், அதில் ய என்ற எழுத்தை அந்த கரம் குறிக்கும். அக்னி ஏந்திய கரம் நகாரத்தையும், முயலகனை ஊன்றி இருக்கின்ற திருவடி மகாரத்தையும் குறிக்கும். இப்படி திருவைந்தெழுத்திலே தூல சூக்கும திருவைந்தெழுத்துக்களாக அவனுடைய திருமேனி அமைந்திருக்கிறது. அதோடு கூட பஞ்ச கிருத்தியங்களையும் அங்கிருந்து தான் அவன் நிகழ்த்துகிறான். தன்னுடைய திருமேனியிலிருந்து தான் இந்த உலகத்தை அவன் படைக்கிறான், உலகத்தை காப்பாற்றுகிறான், உலகத்தை அழிக்கிறான், உயிர்களுக்காக மறைத்தல் தொழிலை செய்கிறான், உயிர்களுக்காக அருளல் தொழிலை செய்கிறான். இந்த பஞ்ச கிருத்தியங்களும் நடராஜ திருமேனியிலிருந்தான் வருகிறது. அதை குறிப்பதாக உடுக்கை ஏந்திய கரம், அந்த உடுக்கையை அசைத்தால் இந்த உலகம் படைக்கப்படும், நாதத்திலிருந்து உலகம் படைக்கப்படுகிறது அப்படின்னு விஞ்ஞானம் கூட இப்போ கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அதனால் உடுக்கையிலிருந்து இந்த உலக தோற்றம் உண்டாகிறது. இப்படி அபயகரம் இருக்கிறதே, அந்த அபயகரத்தின் மூலமாக இந்த உலகம் காப்பாற்றப்படுகிறது. அனல் ஏந்திய திருக்கரம், அது உலகத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அழிக்கிறது. ஊன்றிய திருவடி, முயலகனை ஊன்றி இருக்கின்ற திருவடி மறைத்தல் தொழிலை செய்கிறது. தூக்கிய திருவடி அருளல் தொழிலை செய்கிறது. இப்படியெல்லாம் நம்ம உண்மை விளக்கம் நமக்கு இந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மண்ணி இருப்பதற்கு காரணம், இந்த திருவைந்தெழுத்து திருமேனியை தரிசிக்க பக்தர்கள் வருவார்கள். திருவைந்தெழுத்தை அவர்கள் ஓத வேண்டும். பஞ்சாக்கரப்படி நமக்கு முன்னாடி இருக்கு, அவருக்கு அந்த சிற்றம்பலத்துக்கு முன்னாடி பஞ்சாக்கரப்படி இருக்கிறது. அது பஞ்சாக்கரத்தினுடைய மகிமையை நமக்கு தெரிவிப்பதற்காக அமைந்திருக்கிறது. ஆகவே சிவபெருமான் எங்கள் திருக்கோயில் கொண்டிருப்பது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தர்கள் உய்வடைய வேண்டும், அவர்கள் ஞானமடைய வேண்டும், திருவைந்தெழுத்தை ஓயாது உச்சரிக்க வேண்டும், நம்முடைய ஆடலை பார்த்து மகிழ்ந்து அவர்களுடைய அறியாமை அவர்களிடமிருந்து, வினை அவர்களிடமிருந்து விலக வேண்டும் என்றெல்லாம் கருதித்தான் அங்கு கோயில் கொண்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிற்றம்பலம் மண்ணும், அவன் தில்லை நகருக்கு வந்து புகுந்து சிற்றம்பலத்திலே அங்கு நிலையாகவே தங்கிவிட்டான். அப்படி தங்கியிருக்கின்ற ஒல்லை விடையானை,
ஒல்லைன்னா விரைந்து வருதல்னு அர்த்தம். அவர் ஒரு ரிஷபம் வைத்திருக்கிறார், அந்த ரிஷபத்தில் தான் ஏறி வருகிறார். அந்த ரிஷபத்தில் ஏறி வரும்பொழுது நம்ம நினைக்கலாம் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய வாகனங்கள்லாம் இருக்குது வேகமாக வர்றதுக்கு, அவர் ரிஷப வாகனம் தான் மெதுவாக தானே வருவார் அப்படின்னு இல்லை. அந்த ரிஷபம் என்ன நினைச்சது, பக்தர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது போல் அது விரைந்து வரக்கூடியது. கண் சிமிட்டும் நேரத்தில் விரைந்து வந்து பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடியது. ஒல்லை விடையானை, அதுக்கு அந்த ஒல்லை விடையான் என்பதற்கு விரைந்து வரக்கூடியன்னு அர்த்தம். விரைந்துன்னா கண்ணிமைக்கு நேரத்தில் வந்துருமா. அப்பர் பெருமான் இதை சொல்லுகிறார், வேண்டு நடை நடக்கும் வெள்ளேறு ஏறி. அதாவது விரைவாக பக்தர்கள் என்ன தகுதியில் இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்தாப்புல அது விரைந்து வருமா. வேண்டு நடை நடக்கும் வெள்ளேறு ஏறி வெண்காடு மேவி விகிருதனாரே அப்படின்னு அதை பற்றி பாடியிருக்கிறார். இப்படி சிவபெருமான் தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்பெருந்துறை நிகழ்வுக்கு முன்னதாக கல்போன்று இருந்த மனதை திருப்பெருந்துறையிலே குருநாதனாக சிவபெருமான் எழுந்தருளி அவருக்கு பல்வேறு விதமான தீட்சைகளை அருளுகிறான். அவருக்கு பஞ்சாட்சர தீட்சையை செய்கிறான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம்புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அப்படிங்கிறத பஞ்சாக்கர தீட்சை. இன்னொன்று மலர் பாதங்களை அவருடைய சென்னியிலே வைக்கிறான். பூவார் அடிச்சுவடி எண்தலை மேல் பொறித்தலுமே தேவான வாவாடி தெள்ளேனும் கொட்டோமோ என்று அதை சொல்லுகிறார். அதே போல் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட சச்சு தீட்சை, கண்ணால தீட்சை. அப்படி கரத்தை வைத்து தீட்சை கொடுக்கின்றார். திருநீர் கொடுக்கின்றார். முன்னீரும் ஆதியுமில்லான் முனிவர் கூடாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி அப்படின்னு பல 1000 கோடி தேவர்களெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி இருந்தாங்களாம். மாணிக்கவாசகரை கூப்பிட்டு அவருக்கு திருநீர் கொடுத்தாராம். அச்சோபதியத்தில் சொல்லுகின்றார், சுண்ண வெந்நீர் அணிவித்து தூநெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே என்று சுண்ண வெந்நீர் நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய திருநீற்றை சுவாமி மாணிக்கவாசகருக்கு இட்டு விட்டானாம். நெத்தியிலேயே அவன் பூசி விட்டானாம். ஆகவே திருப்பெருந்துறை நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த படிப்படியான உயர்வுகளெல்லாம் எனக்கு வந்தது. இந்த வேதிக்கும் செயல், அதாவது என்னை தாழ்ந்திருந்த என்னை, நாய் போன்றிருந்த என்னை உயர்வுக்கும் செயல் அனைத்தையும் அவன் செய்திருக்கிறான். நான் கல்லா மனத்து கடைப்பட்ட நாய் போல இருந்தேன். பெருமான் வல்லானானாக வந்தான். மிக திறமைசாலி, மிகவும் ஆற்றல் படைத்தவன். திறமையும் ஆற்றலும் புத்தி நுணுக்கமும் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்ற அந்த பெருமானுடைய தன்மைகளை எல்லாம் எனக்கு பயன்படுத்தி பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு துன்பம் இல்லாமல் பிச்சேற்றின்னா புலரப்பான் கொடுக்குற மாதிரி பிச்சேற்றி என்னை மயக்கமடைய செய்து என்னுடைய உயிரிலே இருந்த அறியாமையாகிய ஆணவமலத்தை மெல்ல நீக்கி என்னுடைய கல்போன்றிருந்த மனதை பிசைந்து அதை கனியாக மாற்றி அது முழுமையான இனிப்பாக மாற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கருணை வெள்ளத்திலே அழித்து எனது சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்துவம் ஆகிய எல்லா வினைகளையும் 3 வினைகளையும் என்னை விட்டு நீங்குமாறு செய்து அப்படி செய்த சிவபெருமான் தில்லை நகரிலே இருந்து கொண்டு அந்த சிற்றம்பலத்திலே நிலையாக இருந்து கொண்டு எமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய விரைந்து வரக்கூடிய காளையை ஊரியாக கொண்ட பெருமானை அம்மானை பாடல்களால் பாடுவோமாக. அம்மானை பாடுதுங்கான். இந்த அருளி செயல்களையெல்லாம் சிவபெருமான் செய்கின்ற அருளி செயல்களையெல்லாம் அம்மானை பொருளாய் வைத்து நாம் பாடுவோம் என்று சொல்லுகின்றார். இந்த பாட்டில் இந்த பாட்டில் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, நம்மிடம் பசுபோதம் இருக்கிறது. நாம் பாசத்தோடு கட்டுப்பட்டு பாசத்திற்குரிய செயல்களை மேலும் மேலும் பிறவிகளிலே உடன்று கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இறைவன் தன்னுடைய அளவில்லாத கருணையினாலே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து தில்லை நகரில் இருந்து கொண்டு நடராஜ பெருமானாக எழுந்தருளி திருமேனி கொண்டு சிவகாமி அம்மையோடு கூடி நம்முடைய அறியாமையை முற்றிலுமாக நீக்கி நம்மை இனிமையான பொருளாக மாற்றி நம்மை தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொள்கின்ற அற்புதமான வேதிக்கும் செயலை அவன் செய்கிறான் என்ற கருத்தை இந்த பாடலிலே சொல்லுகின்றார். இந்த பாடலிலே முக்கியமாக சொல்லக்கூடியது மெய்யடியார்களுக்கு மலபரிவாகம் அறிவித்து கடவுள் பித்து உண்டாகுமாறு செய்து அதன் வழியாக பிறப்பு அறுத்து வீடு பேற்றை தந்து
என்றும் இடையறாத பேரானந்தத்தை தருவதனால் இந்த பாட்டினுடைய தலைப்பு ஆனந்த களிப்பு என்பது இந்த பாட்டுக்கு பொருந்துவதாகிறது. ஆகவே நம்முடைய பசுபோதத்தை ஒழித்து பதிபோதகம் உண்டாக்கி நம்மை ஞான நெறியில் வைக்கக்கூடிய தன்மையை, இறைவனுடைய எளிவந்த பெருமையை இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பாட்டை ஒரு முறை பார்க்கலாம். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம்.